வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடம் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடம் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்கிட்ட வந்து கற்றுக்குங்க, நான் சாந்தமானவர். என் நுகச்சரியை போட்டுக்குங்க, அது லெகுவாக இருக்கும். வாவ், அப்படிப்பட்ட ஒரு கோச் உங்களுக்கு இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் ரோத்தனை தூட்டு அப்படிப்பட்டவர் இல்லை. அப்படிப்பட்டவர் இல்லாததுனால நம்ம வந்து என்னது அலட்சியமாக இருக்கக்கூடாது. அவர் சீரியஸ் இல்லலாம், ஆண்டவர் வந்து நம்மளை கண்டிக்க மாட்டார், நம்மளை வந்து கடிந்து கொள்ள மாட்டார், அதனால் நம்ம அசுத்தத்துக்கு வாழலாம், அப்படி இல்லை. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம அதை இன்னும் கூட பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படிப்பட்ட பாஸ் பிடிக்கும்? கத்திக்கிட்டே இருக்கிற பாஸ் பிடிக்குமா? உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யும்போது உங்களை பார்த்து பாராட்டிக்கிட்டு நீங்கள் தவறு செய்யும்பொழுது கூட பரவாயில்ல, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்கிற ஒரு பாஸ் பிடிக்குமா? பாராட்டு கொடுக்குறவர், பாராட்டு கொடுக்கக்கூடியவங்க. அடுத்து நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, சரிப்படுத்திக்கலாம், அதை அடுத்து செய்யுங்க, டூ இட் அகெயின், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்கிறவங்க பிடிக்குமா? அப்படிப்பட்டவர் தான் நம்ம கோச். நம்ம கோச் எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்டவர் தான். அதனால் நீங்கள் துணிஞ்சு அவரை நம்பி இறங்கலாம். அவர் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கோச் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அவரோட யார் மகனும் மகளாக நம்ம இருக்கிறோம். ஒரு அப்பா தன் பிள்ளைகள் என்னது ஜெயிக்க வைப்பாரா, தோல்விக்குள்ளே போக வைப்பாரா? சொல்லுங்கள். அப்போ நம்மளுடைய பரலோக பிதா நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பும்பொழுது அவர் ஜெயிக்கிறவராக தான் அனுப்பினார். அப்போ அந்த திரியேக குடும்பம் நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட பயணம் செய்கிறாங்க, நம்ம கூட கை கோர்த்து செயல்படுறாங்க. அல்லேலூயா.